இப்போ ஹீட்டிங் அண்ட் வென்டிலேஷன். கேஃபேக்கு வந்து பெரிய லெவலில் வென்டிலேஷன் தேவைப்படாது. ஆனால் வென்டிலேஷன் தேவையானு கேட்டால் எஸ், வென்டிலேஷன் தேவை. அட்லீஸ்ட் ஒரு 3க்கு 3 எக்ஸாஸ்ட் ஃபேன் போட்டுக்கலாம். ஓப்பனில் இருக்க பட்சம் ஓகே, நீ வெளியே வைக்கிறீங்க அப்படின்னாலும் ஓகே, வெளியே கூட எக்ஸாஸ்ட் ஃபேன் கம்பெனி நீட்டி எக்ஸாஸ்ட் ஃபேன் மாட்டிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து ஒரு 3க்கு 3 எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்கணும். குக்கிங் பண்ணும்போது கண்டிப்பாக போடணும். ஓகேவா? இப்போ கேஃபேக்கு வந்து மியூசிக் வந்து ரொம்ப முக்கியம். டீ கடை மாதிரி கிடையாது. கேஃபேங்கிறது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அதிகம் வரக்கூடிய இடம், யங்ஸ்டர் அதிகம் வரக்கூடிய இடம். அப்போ எப்படி இருக்கணும், ஒரு மியூசிக் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஃபுல்லாக பாட்டு போட்டு கோயில் திருவிழா பாட்டு மாதிரி இருக்கக்கூடாது. 0 ட்ராக் மியூசிக் இருக்குது. இளையராஜாவோட 0 ட்ராக் பிரமாதமாக இருக்கும். சரியா? இளையராஜா வச்சு இதுக்கெல்லாம் இளையராஜா கேஸ் பண்ண மாட்டார். நீங்கள் வந்து 0 ட்ராக் மியூசிக் யூஸ் பண்ணிக்கலாம், போரே அடிக்காது. இளையராஜா அது, அனிருத்துக்கு தமிழ் பாட்டோடதே நீங்கள் வந்து 0 ட்ராக், இடையில கொஞ்சம் கொஞ்சம் பாலிவுட் சாங்ஸ் மிக்ஸ் பண்ணிங்க, 0 ட்ராக் வச்சுங்க. 0 ட்ராக் மியூசிக் வந்து கேஃபேக்கு ரொம்ப சூட் ஆகும். ஒரு 3000 வரைக்கும் லோக்கல் பிளேயர் கிடைக்கிது. பெண்டையில் போட்டுவிட்டு குத்தி விட்டிங்கன்னா அது பாட்டு ஓடிட்டு இருக்கும். ஓகேவா? புரிஞ்சுதா? இது வந்து அட்மாஸ்பியரே மாற்றிடும். இப்போ சூப்பர் மார்க்கெட்டில் வந்து நிறைய பேர் பாட்டு போடுறாங்க. என்ன ரீசன்னா வந்து சூப்பர் மார்க்கெட்டில் அந்த பாட்டை கேட்டு உங்களை அறியாமல் அதிகம் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஆட்டோமேட்டிக்காக அதிகம் டிவி பார்த்து அதிகம் சாப்பிடுவோம். ஒன்றும் இல்லைப்பா, டிவி பார்த்துட்டே நம்ம சாப்பிடக்கூடாது. ஏன் சொன்னால் அதிகம் சாப்பிடணும், வெயிட் போட்டுரும். பாட்டு கேட்டே சாப்பிடும்போது 1க்கு 2 சாப்பிட தோணுங்கிற லாஜிக். உண்மையாக எல்லாரும் பண்ணுறாங்களா அப்படின்னா கிடையாது. இந்த கம்பெனியில் எத்தனை பேர் திட்ட போகிறான்னு தெரியல. ஓகேவா? பர்ச்சேஸ் வந்து எப்போவுமே வந்து சின்ன கடைகளில் டே டு டே பர்ச்சேஸ் தான் இருக்கும். நிறைய பேர் பில்லு போடாமல் காய்கறி வாங்கிட்டு வருவாங்க. என்ன சொல்லுங்கள், ரேட்டுக்கு அதிகமாக போனாலும் பரவாயில்ல, நீ மார்க்கெட் போய் வாங்க வேண்டாம், சூப்பர் மார்க்கெட் போய் வாங்கன்னு சொல்லுங்கள், பரவாயில்ல. ஏன்னா அதில் ஏதாவது முன்ன பண்ண அவங்க காசு எடுத்தாலும் நமக்கு தெரியாது. இது நிறைய நடக்குது, டெய்லி நடக்குது. பில்லு கூட போனாலும் பரவாயில்ல, பக்கத்தில் உள்ள நீங்கள் இருக்கும்போது ஓகே, நீங்கள் ஓனரே வாங்கிடுவீங்க. இல்லை அண்ணன் பார்த்துக்கிறாரு, தம்பி பார்த்துக்கிறாரு, பிரச்சனை கிடையாது. வேலைக்கு ஆள் வைக்கிறீங்க அப்படின்னா அவர் 500 ரூபாய்க்கு காய்கறி வாங்கினேன்னு சொல்லுவார், 300 ரூபாய்க்கு வாங்கியிருக்கலாம். உங்களுக்கு பார்த்தெல்லாம் கணிக்க முடியாது, உங்களுக்கு அதுக்கெல்லாம் நேரம் இருக்காது. வருவீங்க, கடை பிஸியாக இருக்கும், கஸ்டமர் பார்ப்பீங்களா, இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்களா. ஸோ ரேட்டு கூட போனாலும் பரவாயில்ல, எல்லாத்துக்கும் எனக்கு பில் வேணும்னு சொல்லிடுங்க. ஸ்டாஃப் கேஷ் பார்க்குற பட்சத்தில் எனக்கு வந்து எல்லாத்துக்கும் பில் வேணும். இப்போ கடைக்கு வண்டி வச்சுருக்கீங்க, பெட்ரோலுக்கு பில் வேணும். பில் இல்லாத கடையில் பெட்ரோலை போட வேண்டாம் கடைக்கு. புரிஞ்சுதாப்பா?